ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 4-5 சாவு கிட்ட நடந்திருக்கு இந்த ஏரியாவில். எப்படின்னா அவன் நைட்டு ட்ரக்ஸ் அடிச்சா நான் காலை செத்துறான். ஹை டோசேஜ் ஆகி கோமா போய் இறந்தவங்க இருக்காங்க, நரம்பு வெடிச்சு செத்தவங்க இருக்காங்க. அதாவது அந்த இன்ஜெக்ஷன் பேர் வந்து நார்கோட்டிக்ஸ் சைட்லேருந்து வந்து ரிசர்ச் பண்ணாங்க. டைட்டால்னு சொல்லுவாங்க. டைட்டால்னு போதை மாத்திரை. அதை வந்து போதை மாத்திரையை வந்து அவங்க யூஸ் பண்ணி நரம்பில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த நரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டாக்டர் வந்து ஒருத்தர் இன்ஜெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸாக டிகிரிவான டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அவர் தெரியும் இந்த அளவு இந்த இது இருக்குது. இவங்க வந்து போதைக்காக வந்து எடுத்து அதை இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆமாம், அதிகமாக எடுக்கும்போது ஹை டோசேஜ் ஆகுது. அதில் பபுள்ஸுன்னு கட்டி உள்ளே வரும்போது அந்த நரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகி அது உள்ளே நம்ம ரத்த ஓட்டத்துக்கு உள்ளே போயிட்டு ஹார்ட் அட்டாக் வரும். இல்லைனா டப்புன்னு வந்து மூளைக்கிற நரம்பில் வந்து ஹை டோசேஜ் ஆகி கோமாக்கு போகிறாங்க. அது நிறைய இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்திய ஜனநாயக வாலிபால் சங்கத்திலேருந்து ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம். 5 ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம். கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால், கபடி, கேரம் போர்டு. இந்த வீட்டு மேலே கேரம் நடத்துகிறோம், கிரவுண்டில் எல்லாம் நடத்துகிறோம். இது நடத்தி பசங்களை வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்கும் விளையாடுறதுக்கு, எல்லா பால் இருக்காது, காசு இருக்கும், இது மாதிரிலாம் இருக்காது, பசங்க அதிகமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தும் யாரும் வரமாட்டாங்க.